என்ன டிசைன் தான் இது? சுயநலவாதிகளை இந்த வாழ்க்கையில சந்திச்சிருக்கேன். இப்படி கேவலமான சுயநலவாதிகளை நான் பார்த்ததும் இல்லடா. பார்க்க போக்கள வெக்கமாயிருக்கு, மனம் பத்துது. உங்களோட உம்மாவை பாப்பாவை, உங்களோட வீட்டு இருக்கிற சின்ன பிள்ளைகளை, உங்களோட ரத்த உறவுகளை பத்த வச்சிருந்தா நெருப்புக்க போட்டு பத்த வச்சிருந்தா வணக்க வழிபாடுகளை பின்பற்றி அடக்கம் செய்யப்பட வேண்டிய உங்கள் சொந்தங்களின் ஜனாசாக்களை பத்த வச்சிருந்தா மறந்திருப்பீங்களா? உங்களோட வீட்டுக்குள்ள நடக்காட்டியும் நாட்டுக்குள்ள எத்தனையோ சகோதரர்கள் வீட்டுக்குள்ள நடந்த விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? வணக்க வழிபாடுகளை பின்பற்றி நல்லடக்கம் செய்யப்பட வேண்டிய எமது சொந்தங்களின் ஜனாசாக்களை பத்த வச்சுட்ட மறந்துட்டீங்களா? 10 நாள் பிறந்த பச்சை புள்ளைய பத்த வச்சுட்ட மறந்துட்டீங்களா? நீங்களா மனுஷனுங்களா? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது தீவிரவாத பட்டம் சுமத்தப்பட்டதை மறந்துட்டீங்களா? ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நம்மளால் வழங்கப்பட்ட பிரதிநிதித்துவத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய சமூகத்தை வித்து பெரும்பான்மை இனத்தோட சேர்ந்து நமக்கு தீவிரவாதிகள் என்று பட்டத்தை சூட்டினத்தை மறந்துட்டீங்களா? வெங்காயம் கொச்சிக்கா வெட்டுறதுக்கு வச்சிருந்த கத்திய கூட எடுத்து உங்களை கைது செய்து தீவிரவாதி என்று கூட்டில் அடைச்சிட்ட மறந்துட்டீங்களா? குருவான எரிச்சிட்ட மறந்துட்டீங்களா? பள்ளிவாசல பத்த வச்சிட்ட மறந்துட்டீங்களா? தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு நடுவில் இருக்கிற ஒத்துமைகளை சீர்குலைத்திட்ட மறந்துட்டீங்களா? எங்கட முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப்களை பிச்சு எறிஞ்சத்தை மறந்துட்டீங்களா? பள்ளிவாசல்கள் வணக்க ஸ்தலங்கள் அடித்து நொறுக்கப்பட்டதை மறந்துட்டீங்களா? இஸ்லாமிய ஆடைகளை அணிந்து கொண்டு ரோட்டுக்கு வரையலாம கஷ்டப்பட்டதை மறந்துட்டீங்களா? அரிசி பருப்பு இல்லாம குடிக்க தண்ணி இல்லாம வீடுகளுக்குள்ள முடங்கி கடந்ததை மறந்துட்டீங்களா? எந்த முகத்துலடா அந்த அரசியல் பச்சோந்திகளை இப்ப திரும்பி தூக்கி தலைக்கு மேல வச்சுக்க சுத்துறீங்க? அவனுள்ள காருக்குள்ள தலையை ஓட்டிக்கிட்டு கார் ஓட ஓட கூட சேர்ந்து நடந்து கழிச்சுக்கு ஓடுறீங்க. கேவலம் ஐக்கிற அவங்கள பாக்குறதுக்கு. உலகம் அழிய போக்குள்ள தஜ்ஜால் வருவான். அந்த தஜ்ஜாலுக்கு பின்னுக்கும் இப்படித்தான் போவீங்களா? அந்த தஜ்ஜாலுக்கும் நான் தஜ்ஜால் அமைப்பாளர், தஜ்ஜால் சேவை செய்யக்கூடியவன், தஜ்ஜாலை நம்பலாம், தஜ்ஜால் இந்த சமூகத்தை பாதுகாப்பான் என்று தஜ்ஜாலுக்கு பின்னுக்கு ஒரு கூட்டம் போவீங்களா? மார்க்கம் சொல்லி இருக்கிறது தஜ்ஜாலுக்கு பின்னுக்கும் ஒரு கூட்டம் போகும் என்று. அந்த கூட்டத்தை இப்ப நான் கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கேன். ஊடகங்களே காசை வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு பச்சோந்திகளையும் இந்த சிறுபான்மை அரசியல் கட்சி தலைவர்களை கூட்டிக்காந்து வச்சு இவ்வளவு நாளும் கோமாவிலே இருந்த கள்ள நாய்களை கூட்டிக்காந்து வச்சு பேட்டி எடுத்து போடுறீங்களே. உங்களுக்கு மறுமை பத்தின சிந்தனை கிடையாதா? அவங்க பேசின பழைய காணொளிகளை கூட எடிட் பண்ணி அவங்க மக்கள் சேவகன் மாதிரி பேசுற அந்த கட்டங்களை கட்டங்கட்டமா போடுறீங்களே. நீங்கெல்லாம் மனுஷனாடா? உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? உங்களுக்கு நல்ல மரணமே வராது. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மக்களுக்காக செயற்படுங்கள். பார்க்கிறதுக்கு கேவலமா இருக்கு. நீங்க எல்லாம் மனுஷனா? கூழ் முட்டையால அடிச்சு திரட்ட வேண்டியவர்களை நடுவூருக்குள்ள கூட்டிக்காந்து வச்சு அவளுக்கு கொஞ்சம் அமைப்பாளர்கள், அவளுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு கொஞ்சம் பேரு. ஒவ்வொரு தேர்தல்களிலும் முக்கியமா முஸ்லிம் அரசியல் தலைவர்கள், தமிழ் பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் செய்யற கேவலமான வேலை. ஒவ்வொரு ஊர்லயும் 10 இளைஞர்கள் 15 இளைஞர்களை பணம் கொடுத்து காசு கொடுத்து அவரோட பேஸ்புக்கை இயக்கிறதுக்கு வைக்கிற ஒவ்வொரு வித்தியாசமான பேர்கள். அவங்களை பத்தி நல்ல விஷயங்களை மட்டும் போடணும். அதுக்கு மாசம் மாசம் காசி. அப்படியா நாட்களை கண்ணால பார்த்தால் நான் பெரும்பான்மை கட்சிகளுக்கு நாம் வாக்களிப்பது கிடையாது. சிறுபான்மை கட்சிகளுக்கு நாம் வாக்களிப்போம். சிறுபான்மை அரசியல் தலைமைகளுக்கு நாம் ஆதரவு வழங்குவோம். அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், பாராளுமன்றத்தில் எமது சமூகத்திற்காக குரல் கொடுத்து சிறுபான்மை மக்களின் தமிழ் பேசக்கூடிய மக்களின் உரிமைகளை பெற்றுத் தருவார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த பச்சோந்திகளுக்கு நாம் வாக்களித்து அனுப்புவோம். ஆனா இந்த கேவலமான பிறப்புகள், இந்த பச்சோந்திகள், இந்த அரசியல் வியாதிகள், தலை நரைச்சவர்கள் பாராளுமன்றத்திற்குள்ள போய் இருந்துகிட்டு மக்களை கவுத்துல கட்டிக்கு போய் நிக்கிற நம்மளால் வழங்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி என்ற கௌரவமான அந்தஸ்தை எடுத்துக்கொண்டு போய் சோரம் போய் பேரம் பேசி அவர்கள உரிமைகளை மக்களை வித்து போட்டு காற்றடத்துல எல்லாம் ஷைன் பண்ணி போட்டு குந்திக்கிற இந்த தரகர்களுக்கு மீண்டும் மீண்டும் நாம் வாக்களிக்க வேண்டுமா? இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். கொரோனாவுடைய காலகட்டத்தில் அனாதைகளாக வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எமது சொந்தங்களின் ஜனாசாக்கள் எரிக்கப்படும் பொழுது கொரோனா வராம மௌத்தானாக்களையும் ஒரு மையத்து அந்த நேரத்தில் ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரியில ஒரு தாயிர உயிர் போனா அது கொரோனாவா இல்லையா செக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. பேரைத்தான் பார்ப்பாங்க. முகமது பாத்திமா என்ற பெயர்கள் தான் பத்த வைக்கிற அந்த நேரத்தில் அந்த நடந்த அநியாயத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தது மட்டும் இல்லாம நமது வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் சென்ற ஒரு காடையன் சொன்னான், ஒரு பஞ்சித்தலையன் சொன்னான், எரிக்கப்படுவது ஜனாசாக்கள் கிடையாது, வெறும் பெட்டிகள் என்று பெரும்பான்மை கட்சிகளுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருந்தான். இந்த பச்சோந்திகளுக்கு மீண்டும் நாம் வாக்களிக்க வேண்டுமா? எமது பள்ளிவாசல் உடைக்கப்பட்ட போது பார்த்துக் கொண்டிருந்தவர்களை, எமது பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது பார்த்துக் கொண்டிருந்தவர்களை, பரீட்சையில் கூட ஒரு ஹிஜாப் அணிய முடியாத நிலையில் பார்த்துக் கொண்டிருந்தவர்களை, இன்று வரைக்கும் பார்த்துக் கொண்டிருப்பவர்களை, காலங்காலமாக எம்மை ஏமாற்றியவர்களை, போலியான வாக்குறுதிகளை தந்து எம்மை ஏமாற்றியவர்களை, பள்ளிவாசல்கள் உடைக்கும் பொழுது சிங்களவர்களுக்கு பின்னால் நின்று எட்டி பார்த்துக் கொண்டிருந்தவர்களை பழி வாங்குவதற்கு, எமது வாக்கின் பெருமதியை காட்டுவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். வாங்கலாம், சேவை செய்யலாம். இப்ப புதுசா வந்திருக்காங்க. பல வருட காலமாக தீர்க்க முடியாத காணி பிரச்சனையை தீர்த்து விட்டார் எங்களோட தலைவர். பல வருட காலமாக போடாத வீதியை போட்டு விட்டார் எங்களோட தலைவர். பல வருட காலமாக பேருந்து இல்லாமல் இருந்த ஊருக்கு பேருந்து கொண்டு வந்து விட்டார் எங்களோட தலைவர். இவ்வளவு நாளும் உங்களோட தலைவர்கள் எங்கடா இருந்த? நீங்க கோமாவில் இருந்தா கள்ள பண்டிகள். நீங்க இந்த
எலெக்ஷனுக்கு உங்களோட சொந்த காசை போட்டு நல்லா செய்றீங்க. ஏண்டா நீங்க அரசியல் வியாபாரமா பாக்குற, முதல்ல போட்டு லாபத்தை எடுக்கிற. அப்படி இல்ல, மக்கள் நல்லா வாங்கலாம், பின்தங்கிய கிராமங்களுக்கு எல்லா சேவைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆனா வாக்களிக்கும் போது காலம் காலமாக இவர்கள் எம்மை ஏமாற்றியதை மனதில் வைத்துக் கொண்டு இம்முறை இவர்களுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்க வேண்டும். இப்ப புதுசா வராங்க, மக்களுக்கு நன்மை செய்ய போறாங்களாம், உரிமைகளை பெற்றுத்தர போறாங்களாம். வடக்குல இந்த ஒரு ஆள், கிழக்குல இந்த ஒரு ஆள், அந்த மதத்தில இந்த ஒரு ஆள், இந்த மதத்தில இந்த ஒரு ஆள், திரும்பி இந்த இனத்துக்கு அவரேஸ்வரர், அந்த இனத்துக்கு இவரேஸ்வரர், இனப்பிரச்சனையை உண்டாக்கி வாக்கெடுத்து நீங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு கிழமையும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பெரிய ஒரு உல்லாசமான விடுதியில ரூம போட்டு தண்ணி அடிக்கிற, நாங்க பச்சை பேனல் மாதிரி உங்களுக்கு வாக்களிச்சு போட்டு வானத்தை பார்த்து குந்திக்கிறேன். குரல் கொடுக்காங்களா? இப்ப ஜனாசாவை வச்சு அரசியல் செய்யலாம், இப்ப கல்வி விஷயங்களை வச்சு அரசியல் செய்யலாம். எல்லா விஷயத்திலையும் மக்களை பகிரங்க மயமாத்தியாச்சு. மக்கள் விழிப்பா இருக்காங்க. இவர்கள் பச்சை கள்ளனுகள் இனி களிமா சொல்லி கட்சி நடத்தலான்னு மக்களுக்கு தெரியும். அதனால பலஸ்தீனத்துக்கு அண்டிக்காங்க. இப்ப புதுசா பலஸ்தீன குரல் கொடுக்காங்களா? மனசு பொறுப்புது இல்லையா? உடம்பு அப்படியே உருவுதான் பார்க்கக்கொள்ள. நம்ம நாட்டுல 10 வயசு பிள்ளைய 10 வைக்க குழந்தைங்களுக்கு உருவு இல்லையா? நீங்க கோமாவில் இருந்தியா? இப்ப பலஸ்தீன் பிள்ளைகள் பசி வைக்கிறத பார்த்தவங்களுக்கு பொறுக்கேல அமைக்கு. உங்களோட நடிப்பை நிப்பாட்டுங்கடா. உங்களோட நடிப்பை பார்க்கக்குள்ள எங்களுக்கு வெக்கமாய்க்கும், காரி சொத்தையில துப்பணும் போலைக்கு. இவ்வளவு காலமும் பாராளுமன்றத்தில் உங்களுக்கு மக்களின் உரிமைகளை பேசுவதற்காக வழங்கப்பட்ட நேரத்தை கூட இன்னும் ஒரு பெரும்பான்மை கட்சியில் இருக்கும் அங்கத்தினருக்கு கடனா கொடுத்து போட்டு பாராளுமன்றத்தில் தூங்கி நித்திர உண்டாக்கள். நீங்க பாராளுமன்றத்தில் கடனுக்கு கொடுத்த நேரத்தை பார்த்தாலே இலங்கைக்கு உலக வங்கி கேட்கிற கடனை விட கூட இருக்கிறா. நீங்களா மனுஷனா? இப்ப எழுமி நின்னுக்கு கண்ணை துறக்க இல்லாம கண்ணை பொத்திக்கிட்டு நீங்க பலஸ்தீனுக்காக குரல் கொடுக்கீங்க. மையத்தை பத்தி பேசலாம், ஜனாசாவை வச்சு ஈனப்பிழப்பு பிழைக்கலாம், எல்லாம் அடக்கி முடிஞ்சு அது செல்ல தெரியும். அதையும் ஒருவேளை அடக்கப்பட்டதெல்லாம் தோண்டி உயிர் கொடுத்து மீண்டும் அடக்கம் செய்வோம் என்று சொன்னாலும் செல்வார்கள். இறைவன் உங்களை பாதுகாக்க வேண்டும். பலஸ்தீன் மக்களுக்கு பேசுறீங்க, வாக்களிச்ச மக்கள் திங்க சோறு இல்லாம இருக்காங்க, நாட்டுல உரிமைகள் எல்லாம் இழந்து தவிக்காங்க. பலஸ்தீன் உங்களுக்கு மனச்சாட்சி இருக்காடா? பொய் செல்ல கொலையும் பொருந்த செல்லணும். உங்களோட சொத்தை நீங்களும் இன்னும் எத்தனை காலத்துக்கு மக்களை ஏமாத்த போறீங்க? நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நீங்க மனுஷனா? உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? உங்களுக்கு மறுமை நாள் பற்றிய சிந்தனை இருக்கா? உங்களுக்கு கேள்வி கணக்கு இல்லையா? நீங்க கோமாவில் இருக்கீங்களா? பழசெல்லாம் மறந்துட்டீங்களா? இந்த கேள்வியை நாடளாவிய ரீதியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சிலரிடம் நான் கேட்கிறேன். இன்றைக்கு நம்ம நாட்டில தேர்தல் களம் ஆரம்பமாகி இருக்கிறது. பச்சோந்திகள் இவ்வளவு நாளும் ஒளிச்சிக்கு இருந்த மக்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து எமது சமூகம் நசுக்கி ஒடுக்கப்படும் பொழுது ஒளிச்சிக்கிட்டு தனது சுகபோக வாழ்க்கைகளுக்காக காற்று இடத்துல எல்லாம் சைன பண்ணி போட்டு தங்களின் குடும்பங்களோடு மட்டும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிருந்த அந்த அரசியல் பச்சோந்திகள், அந்த அரசியல் வியாதிகள், அந்த கருப்பு முகத்திரை அணிந்தவர்கள் இன்றைக்கு மழை பெஞ்சா ஈஸ்வர் ஊருக்குள்ள வர மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. இதுல மிகவும் கேவலமான விடயம், நான் நினைச்சதெல்லாம் ஒரு காலத்துல இத்தனை அநியாயங்களை செஞ்ச இந்த அரசியல் பச்சோந்திகள் இன்னும் ஒரு தடவை தேர்தல் என்று வரும்பொழுது எமது வீடுகளுக்கு, எமது வாசலுக்கு முன்னுக்கு வந்து நின்றுக்கு இந்த வாக்கு பிச்சை கேட்கப்படும் பொழுது நம்மட மக்கள் செருப்ப கலத்தி அடிப்பாங்க, வாரவ கட்டால சோப்புவாங்கன்னு நினைச்சுக்கிருந்த. ஆனா மிகவும் கேவலமான விடயம், பார்க்கும்போது மனசு பதறுது. அவனுகளை தூக்கி இன்றைக்கும் தலையில வச்சுக்க சுத்துறீங்க உங்களோட சுயநலத்துக்காக. ஊடகங்கள் குரல் இல்லாத மக்களின் குரலாம். அந்த ஊடகத்தில் அவங்க போட்டிக்கிற பேரு குரல் இல்லாத மக்களின் குரல். நீங்க குரல் இல்லாத மக்களின் குரல் கிடையாது, குரல் இல்லாத மக்களின் சாபம். உங்களோட ஊடகம் எதுக்கு நீங்க நடத்துறீங்க? இத்தனை காலமும் மக்களுக்கு என்ன நன்மையை பெற்றுக் கொடுத்திருக்கீங்க? மக்களின் குரல் வலை நசுக்கப்படும் பொழுது நீங்க மக்களுக்காக என்னத்தை பேசி அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கீங்க? எதுவுமே இல்ல. பேரு குரல் இல்லாத மக்களின் குரல். உள்ளுக்கு போய் பார்த்தா சுயநலவாதிகள் அத்தனை பேரையும் போட்டி எடுக்கிற புதுசாய் பொருத்தம் வந்திருக்கான். 30 வருடங்களாக மக்களுக்கு அடுத்த அரசியல்வாதிகள் செஞ்ச அநியாயங்களை 3 மாதத்துக்குள்ள செய்தவன் அவனை பட்டி எடுக்கிற. இதா குரல் இல்லாத மக்களின் குரல். எனது குரல் இந்த சமூகத்திற்காக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எந்த விதமான ஒரு சின்ன லாபமும் இல்லாமல், எந்த அரசியல் கட்சிக்கும் சோரம் போகாமல், எந்த அரசியல் கட்சிக்கும் பக்க சார்பாக பேசாமல் மக்களுக்காக மட்டும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். எதிர்ப்புகளையும் அவமானங்களையும் முகம் கொடுத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். இதற்கு பிறகும் பேசுவேன். ஆனால் எதிர்வருகின்ற தேர்தலில் இதற்கு முன்னர் எமது சமூகம், எமது சொந்தங்கள் முட்டாள்தனமாக அந்த பச்சோந்திகளுக்கு வாக்களித்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பி ஆட்சியையும் அதிகாரத்தையும் கொடுத்தது போன்று இம்முறையும் செய்தால் அதற்கு பிறகு எவ்வளவு பேசியும் வேலல்ல. நாமளா விலகி ஒதுங்கி போறது நமக்கு மரியாதை. இல்லாட்டி மல்லாக்க படுத்துக்கு காரி துப்புற மாதிரி